ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நேற்று காலையிலேருந்தே நைட் எபிசோடு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஒரு தர்பூசணி பழத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா எப்பயுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆயிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பணுமா, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். பட் அவரே உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு கேமரா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காது நைட் ஃபுல்லாக. சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை விரட்டி விட்டுறாங்க, ஏதாவது சொல்லி கலாய்க்கிறானுங்க. இப்போது எஃப்ஜே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரவீனை கிண்டல் அடிக்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறானுங்க. ஓகேவா, இந்த ஆளுக்கு என்ன சொன்னால் எல்லாரும் போக மாட்டான் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் வந்து எவ்வளோ சீப்பாக பாருங்கள், மட்டன் பிரியாணி வந்துருக்கு போய் ஸ்டோர் ரூமில் சொன்னோடனே இவர் போவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது லிப் பாம் வந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சபரி போய் சொல்லிட்டு இருக்கான். உடனே எஃப்ஜே கோவப்பட்டு திட்டுறான், ஏடா சபரி நீ வந்து பேசிகிட்டு இருக்க அவர்கிட்ட, திடீர்னு நல்லா தான் பேசுவார், அப்புறம் வந்து உடனே திட்டுவார், அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போட்டு அவரை தாக்குறாங்க. தாக்குறப்ப என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து கோவமாக அவரால் முடியல, சரி பேசவும் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுந்துச்சு கால் ததும்ப நடந்து வெளியே போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லைவில் வந்து நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு அவர் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க தூங்க மாட்டானுங்க, போனாலும் ஏதாவது காயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தூங்கின பிறகு இவர் வந்து தூங்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விரைவில் வந்து திவாகர் வந்து மனதுடைந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் ஹவுஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்தாலே ஏதாவது வந்து சொல்லி அவர் கிண்டல் அடிக்கிறது பேசுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. பக்கா குரூப்பிசம். இதில் கலையை வர வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தியா எப்படி இருக்குன்னு, பார்த்தியா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கலையை பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்கா வந்து விட்டா பிக் பாஸே தப்புன்றவாங்க போல. பிக் பாஸ் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, இப்படி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்து கரெக்டாக நம்மளை வந்து மாட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்னம்மா நீ நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னமும் வரைக்கும் நம்ம குரூப்பிசம் பண்ணல அப்படின்றான் நம்ம எஃப்ஜே. கேட்டால் வியானாவும் சுபிக்ஸாவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் தானே பண்ணுறாங்க, அவங்களாம் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்றானுங்க. எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க? டே அவங்க பண்ணாலும் அவங்க ஒருத்தவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் பேசிடுறாங்கடா. நீங்கள் உங்கள் மாற்று கருத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கடினமாக இருக்குது. மாற்று கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசணும், அதை நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? உட்காந்து சொம்படிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, அதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திவாகரையும் உள்ளே விட மாட்டீங்க, விரட்டி விடுறீங்க. நீங்களாச்சும் ஏதாவது உருப்படியாக இருக்கீங்கன்னா அதையும் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறு நடந்துகிட்டே இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சும்மா வந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் ரோட்டில்? இவங்க வந்து பேசுகிறத பார்த்துட்டு வெளியே போய் போட முடியுமா? ரோட்டில் போய் உட்கார முடியுமா? வீட்டில் உட்காராமல் என்னென்னலாம் வேலை பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கனி கேங் வந்து ரொம்ப பாய்சனஸாக வந்து அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு தான் போகணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் தூங்கின பிறகு இவர் போய் தூங்கணுமா? இப்போ என்ன இவர் என்ன பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தானே, போய் படுக்க வேண்டியது தானே? கேட்டால் ஏதாவது கலாய்க்க வேண்டியது, கொரட்டையை வச்சு கலாய்க்க வேண்டியது, கொரட்டை விடுறாரு அப்படிங்கிற வேண்டியது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அவரை மைண்டை வந்து அப்செட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ கூட லைவில் அதை பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து சொன்னேன்ல உள்ளே வந்து கனியக்கா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க? வியானாக்கெல்லாம் பாரு கடையை சப்போர்ட் பண்ணி கிடச்சிருச்சு, நீங்களாம் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? நீயும் தான் பேசுகிற பார்வதி கிட்ட போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து பார்வதி கிட்ட ஜல்லின்னு பேசிடுறாங்கல்ல, என்னதான் சண்டை போட்டாங்க அதை வந்து கனி சுட்டி காட்டுறாங்க. அவர்கிட்ட பேசாமல் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி இப்போவும் வந்து குரூப்பிசம் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பிக் பாஸ் சொன்னவனாச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க திருப்பியும் கனி குரூப். இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கனி வந்து கெமி கூட வந்து உட்காந்து டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. அதில் வந்து குக்வித் கோமாளியில் ஃபஸ்ட்டு கோமாளியே எனக்கு வந்து பார்வதி தான் வந்தாங்க. ஸோ பார்வதி மொதல் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நானும் விட்டுட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக க்ளோஸ் ஆன பிறகு கனி அக்கா அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கேயாவது பார்க்கும்போது கனின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லேயும் அவங்க வந்து ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க, ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து இரிட்டேட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் பார்க்குறேன் அவங்க பேசுகிறது எல்லாம் கேட்கும்போது எனக்கு இரிட்டேஷன் தான் ஆகுது. அதனால தான் நான் அவங்க பக்கமே போகிறது இல்லை. அவங்க இங்கே வந்தால் நான் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கெமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ கனி அவங்களுடைய தவறை, அதாவது குரூப்பிசம் அப்படின்ற தவறை
பார்வதி ஹேட்டர் அப்படின்ற அந்த ஒரு தவறை, ஏன்னா எல்லாத்தையும் ஹேட் பண்ணணும். இப்போ குரூப்பிசம் அப்படிங்கிறது என்னங்க? நீங்க குரூப்பிசம் இருந்துட்டு போங்க. 5 பேர் குரூப்பிசமா விளையாடுங்க. பர்சனல் விளையாடலையா சீசன் 4ல ஆரி எதிரா எல்லாத்தையும் அடிச்சாங்க. நாங்க எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சாங்க. பாலாஜி, ஆரி எல்லா சைடும் அடிச்சாங்க. அந்த மாதிரி இவங்களும் அடிக்கட்டும். ஏன் நீங்க 5 பேர் இருந்தீங்கன்னா அரோராவை அடிங்க, பியானோ அடிங்க, எல்லாத்தையும் அடிங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.